கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து களம் கண்டது. இதில் 234 தொகுதிகளில் 69 இடங்களை பிடித்தது அதிமுக. இதில் பாஜக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதையடுத்து அதிமுக பாஜக இடையே போர் வெடித்து கூட்டணி முறிந்து போனது. பின்னர் அதிமுகவினர் பாஜகவை பற்றியும் பாஜகவினர் அதிமுகவை பற்றியும் விமர்சனங்களை அடுக்கி வருவது தற்போது தொடர்ந்து வருகிறது. இதனிடையே மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிட்டது. அதேபோல் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பல இடங்களில் பாஜக 2ஆம் இடத்தை பிடித்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளியது. எம்ஜிஆர் தொடங்கிய கட்சிக்கு இப்படி ஒரு நிலையா என பலரையும் கேட்க வைத்தது. இந்நிலையில் சமீப காலமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த பிரச்சாரங்களில் கலந்து கொண்ட அண்ணாமலை அதிமுகவின் அழிவுக்கு எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் போன்றவர்களே காரணம் என தாக்கினார். இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்குறாங்க, எல்லா மக்களும் பார்க்குறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக, அதிகார வெறிக்காக கூட இருக்கக்கூடிய 2 பேர்த்த பத்திரிகையில் பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாற்றிடலான்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் முன்னால் இந்த 3-4 தலைவர்களுடைய அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டிருந்தால் கூட 3வது அல்லது 4வது இடத்தை தான் பிடித்திருக்கும் என்றும் விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை வாயில் வடை சுட்டு வருகிறார் என பதிலடி கொடுத்தார். அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கார். தினம்தோறும் பேட்டி மட்டும் கொடுத்து வரும் அண்ணாமலை ஏதோ தான் வந்த பிறகுதான் பாஜக வளர்ந்திருப்பது போல மாயையை உருவாக்குவதாக கூறினார். ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அது அல்ல. அப்பொழுது அதிமுக வேட்பாளருடைய 42,000 வாக்குகள் தான் குறைவாக பெற்றார். இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? இதுபோன்ற ஆட்களால் தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக தற்போது சறுக்கலை சந்தித்து கூட்டணி தயவுடன் ஆட்சியில் இருப்பதற்கு காரணம் என்றும் அண்ணாமலையை ஒரு பிடி பிடித்தார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சறுக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுக்கு அண்ணாமலை மீண்டும் ஒரு பதிலடி கொடுத்தார். நம்பிக்கை துரோகி என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், தன் கட்சியையே காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமி தனக்கு அறிவுரை கூற தேவையில்லை என பேசினார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு முதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு அந்த அருகதை இல்லை.
மேலும் தலைமை சரியில்லாததால் அதிமுகவுக்கு மக்கள் தண்டனை கொடுத்திருப்பதாகவும் ஏகத்துக்கும் கொதித்து போனார் அண்ணாமலை. 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு. அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு. 6ல் 3ல் டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டுனாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல். இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இடையே வார்த்தை போர் நீண்டு வருகிறது. தமிழகத்தில் மக்களுக்கான அடிப்படை பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டிய எதிர்க்கட்சிகள் தற்போது ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்ற ரீதியில் வார்த்தை போரில் ஈடுபட்டு வருவது அரசியல் உலகில் தவறான முன் உதாரணமாக அமையக்கூடும் என மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.